உமது வார்த்தையின்படி பேழையை அமைத்த நோவாவின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி தம் சொந்த ஊரை விட்டு அபிரகாமை அழைத்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி எகிப்துக்கு வந்த எபிரேயரை காப்பாற்றிய யோசேப்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி எரியும் முட்புதரில் உம் அழைத்தலை கண்டுணர்ந்த மோசேயின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி உமது உடனிருப்பை நம்பி இஸ்ராயலை வழிநடத்திய யோசுவாவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி வல்லமையாய் போரிட்டு இஸ்ராயலை காத்த கிதியோனின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி தம் மாமியை பற்றுதலுடன் பராமரித்த யூத்தின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி அரசர்களை திருப்பொழிவு செய்த சாமுவேலின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட தாவீதின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி யாவே கடவுளுக்கென அழகிய ஆலயம் எழுப்பிய சாலமோனின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி பிற இனத்தாருக்கு யாவே கடவுளை வெளிப்படுத்திய எலியாவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி 2 மடங்கு ஆற்றலோடு அற்புதங்களை நிகழ்த்திய எலிசாவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி நாமானின் நோய் நீங்க ஆலோசனை வழங்கிய வீர யூத அடிமை பெண்ணின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி இறையாட்சியை இஸ்ராயலிலிருந்து உருவாக்கிய எஸ்ராவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி இறுதி வரை நம்பிக்கையை காத்து சோதனையை வென்ற யோபுவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி இஸ்ராயல் மக்களுக்கு மெசியாவின் வருகையை முன்னறிவித்த ஏசாயாவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி துன்புறும் ஊழியனால் தொடர்ந்து இறைவாக்குரைத்த எரேமியாவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம் வார்த்தையின்படி தங்களை தூய்மையாக்கி கடவுளின் ஆற்றலை பெற்றெடுக்க செய்த எசேயாவின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி நீதியை நிலைநாட்டி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்திய தானியேலின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இஸ்ராயல் மக்களை நல்வழிப்படுத்தி திருத்தி கொணர்ந்த இறைவாக்கினரின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருப்பதை விரும்பும் இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல்லால் வாழ்கிறான் என உணர்த்தும் இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். இறை வார்த்தையை கேட்டு செயல்படுகிறவர்கள் என் தாயும் சகோதரர்களும் ஆவார் என கூறிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என உணர்த்திய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக கூறிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என கூறிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, தந்தையுடையவே என உணர்த்திய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என கூறிய இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறேன். புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், ஆண்டவரின் வார்த்தைகளோ நிலைத்து நிற்கும் என உணர்த்திய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். பச்சிலையோ களிம்போ நலமளிக்கவில்லை, உமது வார்த்தையே சுகம் அளிக்கிறது என உணர்த்திய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன்.
நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளது என உணர்த்திய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். இறை வார்த்தையை அறிய வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பேன் என உணர்த்திய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட வேண்டாம் என அறிவு புகட்டிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். இறை வார்த்தையால் கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என அறிவு புகட்டிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என எச்சரித்த இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் வார்த்தையை கடைபிடியாதார் தண்டனை தீர்ப்பு பெறுவர் என எச்சரித்த இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை பெறுவர் என கூறிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன என கூறிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்கள் என கூறிய இயேசுவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். கடவுளின் ஆவியார் யோசேப்புடன் இருந்ததால் அவர் தொட்ட காரியம் துலங்கச் செய்த தூய ஆவியானவரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியார் இறைவாக்கினர் இருந்ததால் அவர்கள் இறைவாக்கு உரைக்க செய்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியார் தாவீதோடு இருந்ததால் திருப்பொழிவு செய்யப்பட்டு சவுலுக்கு தீங்கிழைக்க கூடாது என உணர்த்திய தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியால் தானியேலோடு இருந்ததால் மறைப்பொருளை விளக்கி கூறச் செய்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியால் தானியேலோடு இருந்ததால் சூசன்னாவை மரண தண்டனையிலிருந்து விடுவித்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியால் எசேக்கியேலோடு இருந்ததால் ஆண்டவரின் மாட்சியை கோயில் நிரம்பியதை காணச் செய்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியால் அவர்கள் மேல் இருந்ததால் அவர்கள் ஒன்றாக இணைந்தார்கள் என்ற உணர்த்திய தூய ஆவியே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியார் அவர்கள் மேல் இருந்ததால் அவர்கள் தவறுகளை அறிக்கையிட்டு திருத்திக் கொள்ள செய்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியால் அவர்கள் மேல் இருந்ததால் அவர்கள் கொடைகளில் நிலைத்திருக்கச் செய்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியார் அவர்கள் மேல் இருந்ததால் அவர்கள் கொடைகளில் நிலைத்திருக்கச் செய்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். கடவுளின் ஆவியார் அவர்கள் மேல் இருந்ததால் இறை திருவுளத்தை அறிந்து கொள்ளச் செய்த தூய ஆவியாரே, உம்மை துதிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என கூறிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி உடன்படிக்கை செய்து கொண்ட அபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி ரெபெக்காவை மணந்து கொள்ள ஆசி பெற்ற ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி மக்களை திரட்டி கண்ணீர் சிந்தி இரக்கத்தை மன்றாடிய நெகேமியாவின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி யூத மக்களை எதிரிகளிடமிருந்து தப்பிவித்த எஸ்தரின் கடவுளாகிய ஆண்டவரே,
உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி யாழ் இசைத்து நடனமாடி போற்றி புகழ்ந்து வழிபட்ட தாவீதின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி இறை அச்சம் ஞானத்தின் தொடக்கமென அறிவுறுத்தும் சாலமோனின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி மானிட வாழ்வின் வெற்றி இறை நம்பிக்கையில் என உணர்த்தும் சபை உரையாளரின் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி இறைவனின் பேரன்பு இறுதி வரை நிலைத்திருக்கும் என உணர்த்தும் ஓசேயின் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி அனைவர் மீதும் கடவுள் ஆவியை பொழிவார் என உறுதிப்படுத்தும் யோவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி நீதி நேர்மையுடன் வாழ எச்சரிக்கை விடுக்கும் ஆமோஸின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி நடவாதோர் தண்டிக்கப்படுவார் என முன்னுரைத்த ஓபேதியாவின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி மனம் மாறாவிடில் தண்டிக்கப்படுவர் என எச்சரித்த யோனாவின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி அமைதியின் அரசர் மீட்பர் யூதாவினின்று என முன்னுரைத்த மீகாவின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி கொடியோரின் சாவும் நேர்மையாளரின் மீட்பும் உறுதியானது என உணர்த்தும் இறைவாக்கினரின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என புதிய நம்பிக்கையை அளித்த ஆகாயின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி எச்சரிப்பும் வாழ்வும் செழுமையும் மெசியாவின் தீர்ப்பு எடுத்துரைக்கும் செக்கேரியாவின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உமது வார்த்தையின்படி தவறும் இஸ்ராயலை தண்டித்து தூய்மைப்படுத்தி பேரன்பால் மீட்கிறார் என்று உரைக்கோ மலாக்கியாவின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி துன்பத்திலும் இறைப்பற்றுடன் வாழ்வோர் கைமாறு பெறுவர் என சான்று பகரும் தோபித்தின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். உமது வார்த்தையின்படி கடவுள் மீது தளராத நம்பிக்கை கொள்வோர் வெற்றியும் மீட்பும் பெறுவர் என வலியுறுத்தும் மக்கபேயரின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என உணர்த்திய இயேசுவே, உம்மை நம்புகிறோம். என் வார்த்தைகளை கேட்டு நடப்பவர் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என உணர்த்திய இயேசுவே, உம்மை நம்புகிறோம். இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு செயல்படுபவர் 30, 60, 100 மடங்கும் பயன் அளிப்பர் என உணர்த்திய இயேசுவே, உம்மை நம்புகிறோம். திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் கிளைகள் மிகுந்த கனி தரும் என்று உணர்த்திய இயேசுவே, உம்மை நம்புகிறோம். மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என உரைத்த இயேசுவே, உம்மை நம்புகிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது என உணர்த்திய இயேசுவே, உம்மை நம்புகிறோம். அழிந்து போகும் உணவிற்காக அல்ல, நிலை வாழ்வு தரும் உணவிற்காக உழையுங்கள் என கூறிய இயேசுவே, உம்மை நம்புகிறோம். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என
கூறிய வார்த்தைக்காக இயேசுவே உம்மை நம்புகிறோம். விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என கூறிய இயேசுவே உம்மை நம்புகிறோம். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என கூறிய இயேசுவே உம்மை நம்புகிறோம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் என கூறிய இயேசுவே உம்மை நம்புகிறோம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என கூறிய இயேசுவே உம்மை நம்புகிறோம். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் என்ற வார்த்தைக்காக இயேசுவே உம்மை நம்புகிறோம். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என கூறிய இயேசுவே உம்மை நம்புகிறோம். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார், அவர் என்னை பின்பற்றட்டும் என கூறிய இயேசுவே உம்மை நம்புகிறோம். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் மற்றவர் ஒருவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று கூறிய இயேசுவே உம்மை நம்புகிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை என்ற வார்த்தைக்காக இயேசுவே உம்மை நம்புகிறோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்ற வார்த்தைக்காக இயேசுவே உம்மை நம்புகிறேன். தூய ஆவியார் இயேசுவுடன் இருந்து அவரை பாலை நிலத்திற்கு ஜெபிக்க அழைத்து சென்ற வார்த்தைக்காக இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் அனனியாவுடன் இருந்து பவுல் பார்வை பெற்று இறைப்பணிக்கு அனுப்பி வைத்த இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் பவுலுடன் இருந்து இறை திட்டத்தின்படி இறையாட்சி பணிபுரிய அருள் பெற செய்த இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் திருத்தூதருடன் இருந்து இறை வார்த்தையை துடிவுடன் எடுத்துரைக்க செய்த இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் திருத்தூதருடன் இருந்து தலைவர்களிடம் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உரைக்காமல் இருக்க இயலாது என்று உரைக்க செய்த இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் திருத்தூதருடன் இணைந்து இன்னல்களும் சிறை வாழ்வும் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள செய்த இயேசுவே உம்மை துதிக்கிறோம். தூய ஆவியார் பவுலுடன் இருந்து மால்தா தீவிலுள்ள நோயாளிகளை குணப்படுத்த ஆற்றல் புரிந்த இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் பிலிப்புடன் இருந்து தேரிலிருந்த எத்தியோப்பியா அரசனின் நிதி அமைச்சருக்கு திருமுழுக்கு வழங்கச் செய்த இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் பேதுருடன் இருந்து இறந்த தபித்தாவை உயிரோடு எழுப்ப அருள் பெறச் செய்த இயேசுவே உம்மை நம்புகிறோம். தூய ஆவியார் பேதுருடன் இருந்து பிற இனத்தாரும் யூதரும் ஒற்றுமையுடன் இயேசுவின் சாட்சிகளாக வாழச் செய்த இயேசுவே உம்மை நம்புகிறோம்.